ஏட்டி நல்ல பெரிய மீனா தான் உன் மாப்பிள்ள வாங்கி கொடுத்து விட்டுருக்காருன்னு. ஆமாக்கா, இன்னைக்கு அரவிந்த் சாமிக்கு நல்ல குழம்பு வச்சு பொரிச்சு கொடுக்கணும். பத்தியா ஒத்தையில வச்சு திம்பா நமக்கு ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் வெட்டி கொடுத்துட்டு போலாம்ல. அந்த லட்சுமிக்கு மனசே வராது, ஒத்தையில தின்னு வயித்தால புடுங்கும். ஆமாக்கா, கொடுக்க மனசே வராது அவளுக்கு. ஏன் லட்சுமி அக்கா, மீன் தலைக்கு மேல பெருசா இருக்குல்ல, எங்க ஆளாளுக்கு ஒரு 4 பீஸ் வெட்டி கொடுத்துட்டு போனா என்னவா? சும்மா இரு கீதா, அவ மாப்பிள்ள அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்காவோ, அவ வச்சு திம்பாவோ ஃப்ரிட்ஜில் வச்சு. நீ ஏன் அப்படி கேட்க? உங்களுக்கு என்ன வந்திருக்கு? நீங்க அப்படி வச்சு வச்சு திம்பியோ? லட்சுமி அக்காக்கெல்லாம் அப்படி மனசு வராது, அவங்க கொடுத்துருவாவோ. இல்ல கீதா, என் மாப்பிள்ள சொல்லிட்டாரு 2 நாளைக்கு இதை நல்லா வச்சு சாப்பிடுன்ட்டாரு. மனசே வராதே இவளுக்கு. ஏ கீதா, என்ன மீனையே கண்டாத மாதிரி பேசுற? வா புருஷன்ட்ட போய் கேட்க வேண்டியதானே மீன் வேணும்னு. அவகிட்ட போட்டு சண்டை எழுதிட்டு இருக்க. ஏ பாட்டி, உங்களுக்கு தேவையில்லாத வேலை பத்து கிடங்க. உங்க கையில இருக்கிற கவரை நான் கேட்டனா? இல்லல்ல, வாயை பொத்திட்டுருங்க. ஏம்டி அடுத்தவங்க கிட்ட ஆட்டையை போட்டு திங்கணும்னே இருக்கியோ? என்ன எவ்வளவோ பெரிய மீன் எடுத்துட்டு எங்க போறியோ? அவ புருஷன் வரும்போது மீன் வாங்கி கொடுத்தாரு, அது பெருசா இருக்குன்னு தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கா. பாட்டி கடையில ஜாமான் வாங்கிட்டு வாராவோ, நாங்கெல்லாம் குழுவுக்கு பைசா கட்டிட்டு வரோம். எக்கா, இங்கே சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்காவலாங்க்கா அந்த பாட்டு படிக்கிற போட்டி. போன வாட்டி நம்ம பாட்டு படித்து நம்ம செலக்ட் ஆகாமல் வந்துட்டோம்ல, இந்த வாட்டியாட்டி போய் பாட்டு படிப்போம்க்கா. எப்படியாட்டும் அதில் ஜெயிச்சிட்டோன்னா நிறைய பணம் கிடைக்கும். இல்லாட்டி நம்ம சும்மா கலந்துக்கிட்டாலும் 3 வேளை சாப்பாடாவது போட்டு அனுப்புவோம். வாங்கக்கா போவோம். ஆமா, போன வாட்டி உயிரை கொடுத்து போய் படிச்சுட்டு வந்து என்ன பிரயோஜனம்? அது ஒண்ணுமே கொடுக்கலையே. வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு அங்க போய் பாடவா? இந்த வாட்டி அப்படிலாம் இல்லையா, இந்த வாட்டி நிறைய வேற செலக்ட் பண்ணுதாவலாம். சென்னைக்கு கூட்டு போறாவலாம், அங்கே பெரிய பெரிய ஹோட்டலில் தங்க வச்சு நல்ல சாப்பாடு போடுவாங்களாம். அப்புறம் நம்ம டிவியில் மட்டும் செலக்ட் ஆகிட்டோன்னா அவங்க வந்து நம்ம பாடி முடிக்கிற வரைக்கும் 6 மாதமோ 3 மாதம் ஆனாலும் நமக்கு சாப்பாட்டுலேருந்து எல்லா செலவையும் அவியலே ஏற்றுக்கிட்டுதாகலாம். நம்ம இப்படியாட்டு போவோம். நம்ம இப்போ 7 பேர்கிட்ட இருக்கோம், யாராட்டும் ஒரு 2-3 பேராவது நம்ம செலக்ட் ஆகி போயிட்டோம்னா நல்லது தானே, நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம டிவிலலாம் வருவோம், அப்புறம் எல்லாரும் ஊர் உலகத்துக்கே நம்மளை தெரிய ஆரம்பிச்சிரும். நம்ம நல்ல ஒரு இது மாதிரி ஆயிடலாம், பிரபலம் மாதிரி ஆயிரலாம். பார்த்துக்கிடுங்க ஏட்டி, அப்போ நம்ம போவோமே, நம்ம எல்லாரும் போய் கலந்துக்கிடுவோம். யாராவது ஒருத்தர் பரிசு அடித்தாலும் நல்லது தானே. நம்ம ஊருக்கு பெருமை, நம்ம தெருவுக்கு பெருமை. சரியா? நான் வாரம்டி, தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏட்டி, அப்ப எல்லாரும் சூப்பர் சிங்கர்ல பாடத்துக்கு போவோமா? போவோம். ஏட்டி சரி, அப்ப நாங்கெல்லாம் வாரோம். அப்ப நாளைக்கு காலையில நம்ம போயிருவோம்னே. ஆட்டும் நாளைக்கு காலையில் எல்லாரும் ரெடியாக இருங்கன்னா நம்ம போயிடுவோம். சரியா? அம்மா எல்லாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க, நான் கூட்டு போயிருந்தேன். ஏக்கா, இதுதான் நம்ம பாட்டு போட வந்திருக்கிற ஆடி தூரம். எம்மாடி, எனக்கு இந்த ஆடிட்டோரியமா பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன பெருசா இருக்கு, எல்லாரும் உட்கார்ந்துருக்காவளே. ஏக்கா, ஆடி தூரம் அப்படிதான்க்கா இருக்கும், பெருசா தான் இருக்கும் ஆடி தூரம். ஏக்கா, அங்கே தெரியுது பாருங்க, அங்கே தான் பாடி முடிச்சதும் சாப்பாடு போடுவாவோ. நம்ம சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு, நம்ம வந்ததே மெயினாக சாப்பிட்றதுக்கு தான். ஏட்டி, நம்ம பாட்டு படிச்சு நல்ல பிரைஸ் வாங்கிட்டு போகணும். 5 லட்சம் கொடுப்பாவோன்னு சொன்னாங்கல்ல, அதை வாங்கிட்டு போயிருவோனே, சாப்பிட்றதுலே இருக்காது. என் குரல் எப்படினாலும் நல்லா தான் இருக்கும், அதனால எனக்கு தான் முதல் பரிசு. விமலா, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுவேன், அப்பதான் எனக்கு நிறைய மார்க் போடுவாவோ. அப்படியாக்கா? சரிக்கா. ஹாய் மக்களே, இன்னைக்கு அருமையா திறமையா பாடக்கூடிய நிறைய பேர் இங்க வந்திருக்காங்கோ. ஒவ்வொருத்தரையா நம்ம வெல்கம் பண்ணி கூப்பிட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப அழகான நம்ம ஜட்ஜஸை நம்ம வெல்கம் பண்ணிடுவோம். வாங்க வாங்க வாங்க, வெல்கம் ஜட்ஜஸ், நமது மொட்டை மண்டை ஜட்ஜஸ் அண்ட் மண்டையாட்டி ஜட்ஜஸ். முதலாவதா நம்ம ஸ்டேஜுக்கு பாட வர்றாரு சுண்ணாம்பு மண்டையன். வாவ், பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு. சுண்ணாம்பு மண்டையன் ஸ்டைலிஷான நேம் வச்சிருக்காங்க. வெல்கம் மிஸ்டர் சுண்ணாம்பு மண்டையன், நீங்க இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க? வாவ், சுண்ணாம்பு மண்டையன் காஸ்டியூம் சூப்பரா இருக்கு. வா வா என் தேவதையே, வா வா என் தேவதையே, வா வா என் தேவதையே புள்ளிமான். என்ன சார், குரல் இவ்ளோ கரகரன்னு இருக்கு? மிஸ்டர் சுண்ணாம்பு மண்டையன், நீங்க வேற ஏதாவது பாட்டு ட்ரை பண்றீங்களா? ஓகே. சுண்ணாம்பு மண்டையன் கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. இந்த சுண்ணாம்பு மண்டை கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. கிழவி என்றாலும் கிழவன் என்றாலும் எல்லாரும் என் காலில்லை. மிதிவாங்கு பாங்கோ.
வாரே வாவ், அருமையான பாட பாடினாரு மிஸ்டர் சுண்ணாம்பு மண்டையன். ஓகே ஜட்ஜஸ், அடுத்து நம்ம ஆளை கூப்பிட்டுலாம். இப்போ ஒரு அழகான ஒரு பெண் நம்ம ஸ்டேஜ்ல வந்து பாட போறாங்க. வெல்கம் மிஸ்ஸஸ் பங்கஜம். ஏ புள்ள, எனக்கு எட்ட மாட்டுக்கு மைக்கு, எனக்கு எல்லாட்டும் வழி பண்ணிட்டு போயேன் நீ. மேம் கொஞ்சம் குதிச்சே பாடுங்கன்னு, அப்பதான் உங்களுக்கு மைக் எட்டும். பங்கஜம், உங்களுக்கு ஸ்ருதிலாம் நல்லா தெரியுமா பங்கஜம்? ஆமாங்க, எனக்கு சுருதியை நல்லா தெரியும். நம்ம இந்த கமல்ஹாசன் சாரோடைய பொண்ணு நல்லா அழகா இருக்கும், நல்லா பாடும். அது ஸ்ருதி தான், அது கூட நல்லா பாடும். அது பாட்டு நான் ஒன்று பாடட்டுமா? என்ன இவங்க இப்படி பேசுறாங்க? ஏம்மா குதிச்சு பாட கஷ்டமாலாம் இருக்கு. அடியே குள்ளதே அழகோ பில்லுதே உலகம் நுள்ளுதே இருவரை தள்ளுதே என்னோடு நடக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் வீட்டில் பேய் பிடிக்கும் உன்னோட நடக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் வீட்டில் நாய் பிடிக்கும். ஜிகு 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 கிச்சா. ஓகேமா நீங்க போலாம். வாவ் மேம், ரொம்ப அழகா கலக்கிட்டீங்க, நீங்க போகலாம். ஜட்ஜஸ், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆளை கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் வடிவுக்கரசி பாட்டி. பாட்டி, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிச்சுட்டு வாங்க. என்ன பாட்டி கண்ணாடிலாம் போட்டு கலக்கிட்டு வந்திருக்கீங்க? மொட்டை தம்பி, கண்ணுல பயம் தெரியக்கூடாதுல, அதுக்குதான் இந்த கண்ணாடி. பாட்டிமா, ஒரு நல்ல பழைய பாட்டா பாடுங்க. என்ன பாட்டிமா, மைக் எட்டலன்னு மைக்லயே தொங்கிட்டீங்களா? சரி பாடுங்க, நல்ல லுக்கா தான் இருக்கு. நானே வருவேன் அங்கும் இங்கும் எல்லார் மண்டையை உடைக்க 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 மொட்டை தலையை உடைப்பேன் 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 நானே வருவேன். பாட்டி சிரிச்சது போதும். சார், என் பாட்டு நல்லா இருந்துச்சா? எனக்கு முதல் மதிப்பெண் கொடுப்பீங்களா? பாட்டி, அதெல்லாம் நாங்க கடைசியில சொல்லுவோம், இப்ப நீங்க போலாம். வாவ், பாட்டி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்ததா நம்ம கூப்பிட போறது மிஸ்ஸஸ் உமா. சூப்பரான கெட்டப்ல வந்திருக்கீங்களே உமா, நல்லா பாடுவீங்க போல. பாடுங்க. சார், இவங்கள பார்த்தா ரொம்ப நல்ல ஸ்ருதி சரணத்தோட பாடுறவங்க போல தெரியுது. இவங்களாட்ட எப்படி பாடுறாங்கன்னு பாப்போம். ஹே அட்ரட்ர நாக்கமுக 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 அட்ரட்ர நாக்கமுக 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 மொட்டடிச்சி மேலங்குட்டி அட்ரட்ர நாக்கமுக 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 மொட்டடிச்சி பிச்செடுத்து ஓடுங்கடா அட்ரட்ர நாக்கமுக 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 நூக்குமுக நாக்குமுக. மேடம், பாடும்போது எல்லாரும் என்னையவே மொட்டைன்னு பாடுற மாதிரி எனக்கு தோணுது மேடம். எல்லாமே மனப்பிராந்தி சார், அவைய பாடுறத பாப்போம். வாவ், சூப்பரா வந்து ஒரு குத்து பாட்டுக்கு செமையா ஆட்டம் போட்டுட்டு தொப்பி போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு கிரிக்கெட் ஆடுறது போல வந்துட்டு போன உமாவுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததா லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. நீங்க பாடலாம். தாம் தக்க தீம் தக்க தைய தக்க தோடு நீ இல்ல நான் இல்ல நான் இன்னும் மாத்து 1 2 3 என்னவத கொள்ளே ஓடி போகும் மீன் வண்டி நிக்காதே சுற்றி வரும் கடல வண்டி சுற்றி வருமே சூரியனை தொட்டு வந்துரும் அதாலே தாம் தக்க தீம் தக்க தைய தக்க தோடு நான் இல்ல நீ இல்ல நான் இன்னும் மாத்து. ஓகே அம்மா, நீங்க போகலாம். வாவ், லக்ஷ்மி ஒரு அருமையான பாடலை பாடிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா நம்ம வெல்கம் பண்ண போறது மிஸ்ஸஸ் கீதா. வணக்கம், என் பேரு கீதா. என் குரல் ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய பேர் சொல்லியிருக்காவோ. நான் பார்க்கறதுக்கும் நல்லா அழகா இருப்பேன். எல்லாரும் என்னைய வந்து நல்லா பாடுற, நல்லா இருக்க, சினிமா நடிகைன்னுலாம் கூப்பிடுவாவோ. இப்போ நான் ஒரு நல்ல அருமையான பாட்டை படித்து உங்கள் எல்லார் மனசையும் கொள்ளையடிக்க வந்திருக்கேன். சார், இவங்க பார்க்கவும் நல்லா இருக்காங்க, நல்ல தெளிவாக பேசுகிறாங்க. கண்டிப்பாக இவங்க ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், உங்களுக்கு கர்நாடகா சங்கீதம் தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. கர்நாடகாவில் தான் என் தங்கச்சி இருக்கா. அங்கே தானே பெங்களூர் இருக்கு, கர்நாடகாவில் தான் இருக்கா. அவள் பேர் ரேகா, அவள் ஃப்ரெண்டு பேர் சங்கீதா. நல்லா தெரியுமே, கர்நாடகாவில் இருக்கிற ரேகா ஃப்ரெண்டு சங்கீதா நல்லா தெரியும். கர்நாடகாவில் இருக்கிற சங்கீதாவும் நல்லா தெரியும் எனக்கு. வாவ், நைஸ் காமெடி மேம். நீங்க இப்போ பாடலாம். மயிலிறகே வளவுகிறாய் கொஞ்சம் மணிக்கோயிலே மினிக்கோயிலே கொளுத்தி ஓடுகிறாய் கொஞ்சம்
உயிரை கலந்து கொண்டு முட்டை பூச்சி போல குடைந்து வருவது ஏனோ குளவி பூச்சி ஒன்று மொட்டையன் காதுக்குள்ளே போனது போல் பாடுவது ஏனோ மயிலிறகே மயிலிறகே மன்னித்து விடு கொஞ்சம் மணிக்குயிலே மினிக்குயிலே குழம்பு கொஞ்சம் கொடுப்பாயே. நான் சொன்னோம்ல மேடம், முட்டைனே தான் வர்றவோ பூரா பாடுதாவோ. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி சரி விடுங்க சார், ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா, நீங்க போகலாம். சார் நான் தானே சார் ஜெபிச்சேன் முதல்ல. என் குரலுக்கு நீங்க நல்ல மார்க் போட்டுருங்க. என்ன முதல் பரிசு எனக்கு தான், மறந்துடாதியோ. வாவ், ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மெலடி சாங்க அட்டகாசமா பாடிட்டு போயிட்டாங்க மிஸ்டர் கீதா. இப்போ நம்ம கூப்பிட போறது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ஃபேவரட்டா ஒரு அழகான பாட்டு டீச்சர் மிஸ் நெட்டவள்ளி. என்ன இது மைக்கு ரொம்ப கட்டையாக இருக்குது. சரி குனிஞ்சு பாடுவோம். ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா டேய் டேய் மொட்டையா நீ ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது வாடா டேய் டேய் மொட்டையா என் உச்சி மண்டையில் தீ பிடிச்சி எரியுது, வான் உச்சி மண்டையில் நாய் பிடிச்சி பரண்டுது. சூப்பரு ஆட்டம் சூப்பரு சூப்பரு ஜோடி சூப்பரு. வா மண்டையில் எத்தனை முடின்னு கேட்டா 4 முடின்னு தான்னு சொல்லணும்டா. வா மூஞ்சில எத்தனை மீசைன்னு கேட்டா 4 மீசை தான்னு சொல்லணும்டா. வாங்க கூட சுத்தையில நாய் கூட செத்துப்பூச்சி, வாங்க கூட ஓடையில பேய் கூட ஓடிப்பூச்சி. சூப்பரு ஆட்டம் சூப்பரு சூப்பரு ஜோடி சூப்பரு. போதும் போதும், நீங்க கிளம்பலாம். சார் சார் ஏன் இப்படி கோவப்படுவியோ? என்ன மேடம், வந்ததுல இருந்து முடி மண்டம் அப்படி ஒரே மொட்டனே பேசி பாடுதாவோ. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல மேடம். ஐயா நான் இன்னொரு நல்ல பாட்டு படிக்கட்டுமா ஐயா? உங்களை பார்த்தா கோவமா இருக்கிறது போல தெரியுதே. சரி பாடுங்க பாப்போம். கொக்கு பர பர கோழி பர பர நாயி பர பர நரியே பர என் நாயே பர 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 எல்லோர் வீட்டுக்கும் பர 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 என் பூனையே பர 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 எல்லோரும் தெருவுக்கும் பர பர பாஞ்சி பாயிர நாயி இது பட்டைய கிளப்புற நாயி சூப்பர் ஸ்டாரு பூனை இது பூனை. இங்க வந்தவிய எல்லாரும் வளர்ற மாதிரியே தெரியுது மேடம். ஒருத்தரும் கரெக்டான லைன் போட்டு பாடின மாதிரியே இல்ல மேடம். சார் ஐ திங்க் அவங்க எல்லாரும் உங்களை கலாய்க்காங்களோன்னு என் மனசுல தோணுது சார். இல்ல மேடம், இதுங்களுக்கு வர்ற பாட்டு இப்படித்தான் வருது போலுக்கு, அப்படிதான் தெரியுது பாக்க. வாவ் வாவ் வாவ், அருமையா பாடுனாங்க நெட்டவள்ளி மேடம். ஓகே, இப்போ கடைசியா இருக்கிற மிஸ்ஸஸ் விமலாவை நம்ம கூப்பிடலாம். ஓடோ ஓடோ ஓடோடி போறே தெருவில் ஓடிக்கொண்டே தெருவில் ஓட போறே. ஓடோ ஓடோ ஓடோடி போறே தெருவில் நானும் ஓடிக்கொண்டே தேடோடி போறே. கனவில் வரும் சேலையை நான் தேடி வாங்கவே, நினைவில் வரும் செருப்பை நான் தோடி ஊகவே. ஓ ஓ ஓ நான் பிச்சை எடுக்க போறேன். ஓ ஓ ஓ நான் கோயில் பிச்சை எடுப்பேன். ஓ ஓ ஓ நான் வானத்தில் பிச்சை எடுப்பேன். ஓ ஓ ஓ நான் எங்கும் பிச்சை எடுப்பேன். ஓடோ ஓடோ ஓடோடி போறேன் கையில் தட்டை வச்சுக் கொண்டு பிச்சை எடுக்க போறேன். என்னம்மா இது பிச்சைன்னு பிச்சை சொல்லிக்கிட்டே இருக்கியோ? வேற ஏதாவது நல்ல பாட்டு பாடுங்கம்மா. ஐயே, இந்த பாட்டு தானே நம்ம நைட் எல்லாம் உட்கார்ந்து எழுதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். வேற பாட சொல்லுதாவள மொட்டை மண்டையரு. சரி எதையாவது பாடுவோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் சண்டைதானோ, சண்டையில் தினமும் உடையும் புருஷன் மண்டைதான். ஓஹோ கிளி கூட்டம் போல் எங்க குடும்பத்தில் தினம் ஆனந்த அடிதடிதான், அதில் உடைவது கணவர் மண்டை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் சண்டைதான். ஓஹோ அதிலே தினமும் உடைவது புருஷன் மண்டைதான். ஓஹோ. சரிம்மா, நீங்க போலாம். வாவ் வாவ் வாவ், அருமையா எல்லாருமே பாடிட்டாங்க சார். இதோட நம்ம பாட்டு ப்ரோக்ராம் முடியுது சார். நீங்க உங்களோட ரிசல்ட்டை அடுத்த வாரம் இங்க அறிவிக்கலாம் சார். ஒண்ணுமே உருப்படி இல்ல, இதுல ரிசல்ட் வேற சொல்லணுமா? வாங்க மேடம், நம்ம வேற ஒரு ஷோல போய் வேற ஏதாவது நல்ல பாடக்கூடிய ஆட்கள் இருக்காங்களான்னு பாப்போம். இதுல வந்தது பூராமே எல்லாம் ஒளருன்னு ஒளறிட்டு எல்லாம் பைத்தியம் தான் நினைக்கேன். இல்ல சார், அந்த நெட்டவள்ளி கொஞ்சம் சூப்பரா பாடினாங்க. போங்க மேடம், உங்களுக்கு என்னதான் தெரியுமோ எனக்கே புரிய மாட்டுக்கு. சை.
ஓகே, இதோட நம்ம ப்ரோக்ராமை இங்க முடிச்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் இப்போ இதோட முடியுது. இதோட பார்ட் இன்னொன்று வேணும் அப்படின்னா எல்லாரும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய், நன்றி, வணக்கம்.